இன்றைய தினம் சமூக வலைதளத்தினை புலமை பரிசில் பரீட்சையினுடைய பெறுபேறுகள் ஆக்கிரமித்திருந்தது. இதில் தமது குடும்பத்தினர், நண்பர்கள், தெரிந்தவர்கள் என பல பிள்ளைகளினுடைய பெறுபேறுகளை சமூக வலைதளத்திலே பகிர்ந்து பலரும் வாழ்த்துகள் தெரிவித்துக் கொண்டிருந்தனர். அவற்றையெல்லாம் பார்த்து கொண்டு நகரும்போது கண்ணில் இப்படி ஒரு படம் தென்பட்டது. இதனுள் ஆழமான செய்திகள் மறைந்திருக்கிறது. அந்த ஏக்கம் நம்மை கலங்க வைக்கிறது. அப்படியே அந்த சுமையோடு இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணும்போது இப்படி ஒரு போஸ்ட் பார்க்க கிடைச்சது. இந்த போஸ்ட் என்ன சொல்லுதுன்னா, நானும் ஸ்காலர்ஷிப் ஃபெயில், 200க்கு 88, ஆனால் இன்னைக்கு நான் ஒரு டாக்டர். இப்படி நம்ம சமூகத்தில் நிறைய உதாரணங்கள் இருக்கு. இப்படியான உதாரணங்கள் வெட்டுப்புள்ளிய அண்மிக்காதவங்க, குறைந்த பெறுபேறுகளை பெற்றவங்க கிட்ட கட்டாயமாக சொல்லப்பட வேண்டும். முதல்ல உண்ட கனவையோ உண்ட வாழ்க்கை எப்படி இருக்கணுங்கிறதையோ தீர்மானிக்கிற பரீட்சை இது இல்லை. நீ படிக்கிற புள்ள, உன்னால நிகழ்த்தப்பட வேண்டிய சாதனைகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத அந்த பிள்ளைக்கு புரிய வைக்கணும். புலமை பரிசில் பரீட்சைகள் சார்ந்து நம்ம சமூகத்தில் இருக்கிற நடைமுறைகள் பற்றிய உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க.